Hi friends, square root problem வந்து solve பண்ண போறோம். 64x power 4. So இதுக்கு square root வந்து 64க்கு square root என்னன்னா 8 into 8. x power 4க்கு square என்னன்னா 8 into x square. 8x square 8x square. 8x square into 8 into 8 64. x square into x square x power 4 So இங்க symbol change பண்ணிக்கணும். இது plusனா இங்க minus change பண்ணி கேன்சல் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் வந்து டவுன் பண்ணி எழுதிக்கணும். நார்மல் டிவிஷனில் ஒரு டிஜிட் தான் டவுன் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட்டில் வந்துட்டு 2 டிஜிட் டவுன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு இங்கே இருக்க வேல்யூ சேம் நம்பர் கூடவே ஆட் பண்ணிக்கணும். ஸோ 8x ஸ்கொயரா அதே வேல்யூ கூடவே ஆட் பண்ணால் 16x ஸ்கொயர். ஸோ அப்போ அது வந்து இங்கே போட்டுக்கலாம் 16x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே ஒரு வேல்யூ வரும். இங்கேயும் வந்துட்டு சேம் வேல்யூ நம்ம போட போகிறோம். அது எப்படின்னா இங்கே வந்திருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ கூட இந்த சைடு இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து டிவிஷன் பண்ணணும். மைனஸ் 16x கியூப் பை 16x ஸ்கொயர். 16 ஒன் சார் சரி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 8x ஸ்கொயர். இங்கே எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ மைனஸ் 1x. இங்கே வந்து மைனஸ் 1x. இங்கே மைனஸ் 1x. இப்போ இதை வச்சு இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். மைனஸ் 1x minus 1 into 16 minus 16 x into x square x cube minus 1 into minus 1 plus 1 x into x x square. இப்போ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே மைனஸ் அதனால ப்ளஸ், இங்கே ப்ளஸ் அதனால இங்கே மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆகிடும். 17 minus 1 16 x ஸ்கொயர் அப்படி வந்துடும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து டவுன் பண்ணி எழுதிக்கணும். அகைன் இந்த சேம் இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கணும். இங்கே எப்படி 8x ஸ்கொயரை அதே வேல்யூ கூட ஆட் பண்ணால் இது எழுதணுமோ அதே மாதிரி இங்கே செகண்ட் கண்டுபிடிச்ச வேல்யூவும் அதே நம்பர் கூட ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் 1xனா மைனஸ் 2x எழுதிக்கணும். இப்போ மைனஸ் 2x. இப்போ இங்கே ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவில் வந்து டிவைட் பண்ணால் கண்டுபிடிச்சிடணும். ஸோ இதுவும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஆன்சர் 1 ப்ளஸ் 1 இங்கே ப்ளஸ் 1. இப்போ இதை வச்சு டிவைட் பண்ணலாம். 1 16x ஸ்கொயர் 2x ப்ளஸ் 1 சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டா ஆன்சர் இஸ் 0.